ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரைஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் மேக்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு எல்லாருமே போட்டு பார்த்துட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே ஃபோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அடுத்த சாட்டர்டே நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் 6 டேஸ் தான் நம்மளுக்கு கையில் இருக்குது. ஸோ இதே ஃபோர்ஸோட கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஸ்லோ டவுன் ஆகிடாதீங்க ப்ளீஸ். நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் நைட்டு உட்காந்து நான் பார்க்கும்போது கமெண்ட்லாம் நான் படிக்கும் போது எல்லாருமே இந்த ஜாமெண்ட்ரி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ரிலேட்டடான டாபிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டுக்கும் எஃபர்ட் போட்டு எல்லாருமே எஃபர்ட் போட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. ஸோ காலும் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ப்ரூஃபு, வேர் டு ஸ்டடி. புக் ப்ரூஃபு அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரியும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் டைமில் எல்லாருமே வாங்கிட்டுருக்கீங்க. இதில் நிறைய பேர் போட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடும் போதே நான் சைடில் இதை நான் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படி. இதை இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுலேயே ரிலேட்டடான இப்போ தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் என்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு தேவை என்ன? எனக்கு முதல்ல தேவை என்ன? என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸு எல்லாமே படித்து எல்லாருமே கிளியர் ஆகிடணுன்றது தான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட் அண்ட் ஆசையும் கூட தான். இந்த ஆசையை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த புக்கு ப்ரூஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்னன்னா, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கே இருக்கோ தெரியாது. எந்த புக்கு 6th இருக்கா, 7th இருக்கா, இல்லை 9th 10th இருக்கா? ஸோ நிறைய பேர் என்னன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. 11th 12th கேட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. 10th வரைக்குமே அப் டு 10th வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியாது. இந்த டைமில் வேர் டு ஸ்டடி போகிறது கரெக்டாக அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. வேர் டு ஸ்டடினா எங்கே இருக்குன்னு ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிலேட்டடான சம்மு கண்டிப்பாக 4 to 5 சம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அந்த சம் இப்போ இந்த புக்கு வச்சுட்டு இருந்து இதுலேருந்து நான் ஒரு சம் போடுறேன்னு பார்த்தீங்களா, நான் எங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை போய் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் லேர்னிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுத்து நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ரிலேட்டடான ஒரு 4 சம்மு கண்டிப்பாக இருக்குது. அந்த சம்மை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலுமே தட்டு தடுமாறி நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக தான் வரும் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இதில் எந்த ஒரு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் அப்போ ஃபஸ்ட்டுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளோட எய்ம் என்ன? 30 out of 30 நம்ம எடுக்கிறது. இந்த 25 20 அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு 30 கொஷினும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் கூட ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ ஃபர்தராக டெய்லியும் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபர்தராக என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். கடைசி சுச்சுவேஷனில் நான் உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி இந்த புக்கில் இருக்கிற கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் புக்கில் எங்கே இருக்குது, எப்படி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபார்முலா பேஸ் பண்ணியும் எடுத்திருக்காங்க. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் நான் டெட் எக்ஸாமே நான் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு மேக்ஸில் 4 மார்க் தான் வந்திருக்கு, 5 மார்க் தான் வந்திருக்குன்னா இனிமேல் அந்த கஷ்டமே பட வேண்டாம்.
ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் எப்படி சம் போடணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஈஸி தான். நம்ம பார்க்குற தோற்றம் தான் அப்படி இருக்குது. பார்க்க போனால், ஆழ்ந்து பார்க்க போனால் எல்லாமே ஈஸி தான். ஸோ இதை இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எப்படி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சம்ம எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, a ஈக்குவல் டு 1,2,5 எனில் a இன் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. தகு உட்கணங்கள்லாம் என்னன்னா ப்ராப்பர் செட்டுன்னு அர்த்தம். ப்ராப்பர் செட்டு. ஸோ இது வந்து எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9th புக்கில் அவங்க எடுத்திருக்காங்க. 9th புக்கில் எடுத்துக்காட்டு 1.9 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்ஃபபெட் வச்சு கொடுத்துருப்பாங்க, XYZன்ட்டு ஆல்ஃபபெட் வச்சு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு அந்த சம்மை நீங்கள் நோட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உண்மையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்ன சம்மு கேட்டாலுமே இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா, தகு உட்கணங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் அதை தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போயே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் அதை போய் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த புக்கை போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ் இப்போ வந்து நான் எடுத்துக்காட்டுலேருந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ்லேயும் இருக்குது, அதாவது லாஸ்ட்டு 1.1லேயே எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபார்முலா இதுதான். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, இது அழகாக நான் உங்களுக்கு கட் பண்ணி ஈஸியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதுவும் புக்கிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு நெட்லேருந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக்கில் கட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன் அதை ஈஸியாக. ஸோ எப்படின்னா ஃபார்முலா என்னது, 2m-1 இதுதான் ஃபார்முலா. இப்போ என்னன்னா இந்த எம்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. இந்த எம்னா ஒன்றும் இல்லை, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், 2^3 - 1. 2^3னா என்னது, 2ஏ வந்து 3 மடங்காக ஆக்கணும். 2 × 2 × 2 அதாவது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். 8 - 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. 7 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது, சாரி சியில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஈஸியாக முடியுது. இதை நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் தரேன். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு கொஷினும் நான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்குறேன். ஏனோ தானமோ நம்ம வந்து கொஷின் எடுக்கலை. ஒரு கொஷின் எடுத்தாலுமே அது உங்கள் மனசில் ஆழமாக வந்து பதியணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 11:30க்கு கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது நானும் என் சைட்லேருந்து எஃபர்ட் போடணும்ல. அந்த எஃபர்ட்டை நீங்களும் போடுறீங்க, நானும் போடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாஸ் எலிஜிபிள் ஒரு ஸ்டேஜில் போய் உங்களை விடணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இறங்கி என்ன பண்ணுறேன்னா, ஒரு புக்கிலேருந்து சோர்ஸஸ் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தேடி ஈஸியாக வந்து கொடுக்குறேன். இனிமேல் இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2m-1 என்னென்ன எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து 2ஓட மடங்காக வச்சுக்கிட்டு அதை -1 பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் போயிட்டு இந்த எடுத்துக்காட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏன் புக்கு ப்ரூஃப்லாம் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, 9th புக்கில் தான் உங்களுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 9th புக்கில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சராசரி, இடைநிலை, முகடுன்ட்டு, அவ்வளோதான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சம்முமே இல்லை. ஆனால் இதை வந்து என்னென்னா சிம்பிளான ஒரு லாஜிக்கில் என்ன பண்ணிடுறீங்கன்னா விட்டு கொடுத்துட்றீங்க, ஈஸியாக வந்து மார்க்கை வந்து தட்டி கழிச்சிடுறீங்க. இது ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 5 முழு எண்களின் இடைநிலை. முழு எண்கள்லாம் என்ன, 0லேருந்து வரணும். ஸோ 0லேருந்துனா நம்மளுக்கு முழு எண்கள்லாம் இங்கிலீஷில் நம்ம என்ன டேர்ம் சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, 0லேருந்து நம்ம எடுக்கிறேன்னா. இதே வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்க, இயல் எண்கள்னு கேட்டாங்கன்னா
1லேருந்து நம்ம அந்த நம்பரை கால்குலேட் பண்ணோம். இப்போ முதல் 5ன்னு சொல்லிட்டாங்க. முதல் 5 முழு எண்கள்லாம் என்னது? 0, 1, 2, 3, 4. 5 நம்பர் வந்துச்சா? ஸோ இதில் வந்து இடைநிலை என்னது? 2, ஆப்ஷன் சி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம இதை என்ன நினச்சிப்போம், 5 வரைக்கும் சில பேர் 1லேருந்து 5 வரைக்கும் போடுவாங்க. 1லேருந்து 5 வரைக்கும் போட்டு அதோட இடைநிலை என்னது? 3. அதையும் நம்மளுக்கு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க குழப்பத்துக்கு. கொஸ்டினை நல்லா தெளிவாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம்க்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் போர்ட் மாஸ் சம். ஸோ போர்ட் மாஸ் சம்முனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். இது வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க, பெருசாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. புக்கிலலாம் பெருசு பெருசாகவும் இருக்குது, குட்டியாகவும் இருக்குது. எந்த புக்கில் வந்து இதை எடுத்திருக்காங்க, எந்த புக்கில் இருக்குது, முதல்ல எந்த இதில் இருக்குது அப்படின்னா 6th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இருக்குது. இதில் நான் எடுத்துக்காட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். எடுத்துக்காட்டு 1.10. இந்த 1.10 என்ன இருக்குது அப்படின்னா இதே போர்ட் மாஸ் சம் தான், ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நிறைய கொடுத்துருக்காங்க. 1 வேர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, சரியான விடையிலையும் கொடுத்துருக்காங்க, சம்மாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோர் தென் 5 சம்ஸ் கூட இருக்குது அதில். நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அதை போயிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த சம் போடுறது. இப்போ நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். போர்ட் மாஸ் சம்மினாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா டிவைடு. டினா டிவைடு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத டிவைடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். டிவைடை பண்ணிவிட்டு அடுத்தது எதுக்கு போகணுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். எம்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் எங்கேயாவது கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் போயிட்டு அடுத்தது ஏன்றது என்னது? அடிஷன். ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஏதாவது சப்ராக்ஷன் இருந்ததுன்னா பண்ணோம். இதுதான் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு டி பண்ணணும், எம்மு, ஏஎஸ். இந்த மாதிரி ஆர்டரில் பண்ணால் மட்டும் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டும் பண்ணலாம். உங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டு அதில் குட்டி குட்டி ப்ராக்கெட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பினாலே ப்ராக்கெட்டு தான். ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே என்ன பண்ணணுன்றது தான் இருக்கும். நம்மளுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து ஈஸியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஆப்ரேஷன் எந்த ஆர்டர் படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் இந்த சம்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து டிவைடு. என்ன கொடுத்துருக்காங்க? 40 + 3 × 9 / 9 - 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம? டினா என்னது? டிவைடு, வகுத்தல். இங்கே வகுத்தல் என்ன இருக்குது? இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 40 + 3 அப்படியே இருக்கும், இன்ட்டு அப்படியே இருக்கும். 9 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1. இந்த -1. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணோம்? இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். பெருக்கல் என்ன இருக்குது? இது 2. அப்போ என்ன ஆகும்? 40 + 3 × 1 என்னது? 3. இந்த -1. நெக்ஸ்ட் ஆட். ஆடுனா கூட்டல். ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 40 + 3 என்னது? 43. 43 - 1. லாஸ்ட்டாக வந்து உங்களோட சப்ராக்ஷன் வந்துச்சா? லாஸ்ட்டாக 43ல் 1 போயிடுச்சுன்னா 42. இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 42. இப்போ ஈஸியாக இருக்கா இந்த சம்மை? இனிமேல் இந்த மாதிரி சம்மை கண்டிப்பாக, இந்த மாதிரி சம்மை நான் எல்லா கொஷின் பேப்பர்லேயே பார்த்துட்டு வரேன். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு சம் கேட்டுறேன், சுருக்குகன்னு சொல்லி கேட்டு விட்டுடுறாங்க. இனிமேல் போர்ட் மார்க் சம்மை நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்டர் படி நான் உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் வரணுன்றதை ஆர்டர் படி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த எடுத்துக்காட்டில் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். அதே ஆர்டரில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க, நோட்டை எடுத்து போடுங்க. கண்ணால் பார்த்தா மட்டும் கூடாது. மேக்ஸுன்றதே கண்ணால் பார்க்கறதுன்றதே வேண்டாம்.
ஒரு நோட்டை எடுத்து கையை வச்சு போட்டு பாருங்க, கண்டிப்பாக அது வரும், மனசில் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் ஃபார்முலா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 10th புக்கில் தான் நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா அடிக்கடி வருது. இது 10th புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இதில் தரப்பட்டுள்ள படத்திலிருந்து முக்கோணம் ஏஓசியின் பரப்பளவு என்ன? ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஃபார்முலா ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2b × h பரப்பளவு. இதில் ஹன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஹைட்டு 8 கொடுத்துட்டாங்க. இதில் நம்மளுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா b, இது வந்து தெரியாது என்னென்ன. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 8AOB இது வந்து 17. முதல்ல இந்த பக்கத்தை நான் தனியாக பிரிச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமான சம்மு தான், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஈஸியான சம்மு மட்டுமே நம்ம பார்க்குறது இல்லை, கஷ்டமான சம்மும் சேர்த்து தான் பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்லாம் தெரிஞ்சுதா, வர்க்க மூலம்லாம் தெரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வர்க்க மூலம்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க கீழே நான் டேக் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து எப்படின்னா பித்தாகரஸ் ஃபார்முலா 17 ஸ்கொயரு -8 ஸ்கொயரு. ஸோ 17 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 வருது. 8 ஸ்கொயரு 64. அப்போது இதை வந்து மைனஸ் பண்ணால் 225. இது வந்து எதோட ஸ்கொயருன்னு பார்த்தீங்கன்னா 15ஓட ஸ்கொயரு. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் 15. இதோட பாதி வந்து 15ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதே ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் சைடுக்கு பண்ணுங்க. ஸோ ரைட் சைடுக்கு ரைட் சைடுக்கு நான் பண்ணுறேன். 8 10. அப்போ 10 ஸ்கொயரு -8 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் என்னது 100 - 64 36. 30 ஸ்கொயர் 36 எதோட ஸ்கொயரு 6ஓட ஸ்கொயரு. அப்போ இந்த பக்கம் என்னன்னா 6. அப்போது உங்களோட பேஸ் என்னது 15யும் 6யும் கூட்டிக்கோங்க. கூட்டிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் 21. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து போடலாம். இப்போ வந்து உங்களோட வேல்யூ நான் சொல்கிறேன். இது வந்து 15 கிடச்சிச்சு, இது வந்து 6 கிடச்சிருச்சு. அப்போது பரப்பளவு என்னது 1/2b × h. 1/2b வந்து 21, h வந்து 8. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் 4ஆல். ஸோ உங்களுக்கு வந்து 4 84. 84 சதுர அலகுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இவ்வளோதான். என்னென்னா இதுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 2 சைடோட ஸ்கொயரை மைனஸ் பண்ணிங்கன்னா 3ஆவது வந்து சைடு கிடைக்கும். அதோட ரூட்டு தான் நம்மளோட ஆன்சராக வரும். இதில் 2 சைடை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட பேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு பி கிடச்சிது. ஹெச் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து உங்களுக்கு கடைசியாக பரப்பளவு அதாவது ஏரியா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சம்மை 10th புக்கில் டிட்டோ எதுவுமே மாறல, அப்படியே கொடுத்துருக்காங்க டிட்டோவா. 10th புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்சரே வச்சுட்ருப்பாங்க, ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்ட்டு 0.8 ஆன்சரு. இதை வந்து அப்படியே டிட்டோவாக வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் 10th புக்கில் போயிட்டு எடுத்துக்காட்டு 8.31 போய் பார்த்தீங்கன்னா இதே சம்மு டிட்டோவாக இருக்கும், எடுத்துக்காட்டுலேயே இருக்குது. அதை எப்படி போடணுன்றதும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆகிய இரு விண்ணப்பதாரர் ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருப்பவர்கள்.
இவர்களின் ஏர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவுனா என்னன்னா ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி 0.5. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா P of A வந்து பார்த்தீங்கன்னா 0.5. நெக்ஸ்ட்டு B A மற்றும் B இருவருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நிகழ்தகவு, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அதோட நிகழ்தகவு எவ்வளோனா 0.3. பி மட்டும் தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களோட பாசிபிலிட்டிஸ், அதாவது ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 0.5 0.3 மைனஸ் பண்ணிக்கோங்க, 0.2ன்னு வரும். உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ P of A union B, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு 1ல் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இந்த 1ல் வந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் 0.2, 1 மைனஸ் 0.2னாது 0.8. 0.8 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 7 இருக்குது, அவ்வளோதான். 2 இது கொடுத்துட்றாங்க, அதை நிகழ்தகவை என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த வர ஆன்சரை 1ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், நிகழ்தகவு முடிஞ்சிச்சு. இது ரொம்ப இல்லை, சும்மா சிம்பிளான கணக்கு. ஆனால் இந்த மாதிரி சம்மு வந்து ரிப்பீட்டடாக இதே சம் வந்து கேட்டிருக்காங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன், பழைய இதில் கூட பார்த்துருக்கேன். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே எடுத்துக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிட்டோ இதே சம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபோகா ஆகியவற்றின் பெருக்கல் தொகை வந்து 72ன்னு சொல்லியிருக்காங்க. இவற்றுள் ஒரு எண் 9 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நம்மளுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. 6th புக்கு, ஜஸ்ட்டு பேசிக்கான 6th புக்லேருந்து தான் வந்திருக்கு. 6th புக்கில் இதே மாதிரி செம்ம ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் எடுத்துக்காட்டு 12 போய் பாருங்கள். அந்த 12ல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சம்மு நான் இங்கே இந்த சம்மு போடுறேன், நீங்கள் போயிட்டு உங்கள் நோட்டில் போயிட்டு அந்த சம்மாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாகவே வரும். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ மீசிமா எல்சிஎம் HCF வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதோட பெருக்கல் மல்டிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு HCF, இதோட மல்டிப்ளை என்னன்னா 72. இதில் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்னது டிவைட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அப்போ டிவைட் ஆகிடுச்சுன்னா இதை கேன்சல் பண்ணோன்னா நம்ம என்னது 8 டைம்ஸ், ஆன்சர் என்னது 8, முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ எல்சிஎம்மு HCF மீசிமா மீபோகா கொடுத்துட்டாங்கன்னா அதோட பெருக்கலை அவங்களே கொடுத்துருவாங்க. அது நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணலாம் வேணாம், அந்த நம்பரில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வகுத்தல் பண்ணால் மட்டும் போதும், இன்னொரு நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th புக்கில் டிட்டோவாக இதே சம்மு கொடுத்துக்குறாங்க. என்ன ஒன்று நம்பர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, டயக்ராமோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அதோட ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆர். அந்த தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் அகலமுள்ள வட்ட நடைபாதை உள்ளது. ஆக்சுவலாக அந்த தோட்டத்தை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடக்கிற நடைபாதை இருக்கு, அது 2 மீட்டருன்னு இருக்காங்க நடக்கிற ஏரியா, ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னன்னா அந்த வட்ட பாதையின் பரப்பு காண்க, மொத்தமாக சர்க்கிளோட ஏரியா கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் 2 சர்க்கிள் இருக்குது, சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள், அதோட ஆரம் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஸோ
இதில் பெரிய சர்க்கிள் என்ன அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் வரும். அப்போ ஆர் வரும். ஆர் ஈக்குவல் டு 76 + 2 ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். 78 ஆர். இதில் ஸ்மால் ஆர் என்னது? இதுதான். ஆர் என்னது? 76. 2 ஆர் இருந்துச்சா? ஃபார்முலா என்னன்னா இந்த பேஜ் போய் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அங்கேயே இருக்கும். பை இன்ட்டு r² - r². இதுதான் ஃபார்முலா. பையோட வேல்யூ என்னது? 22/7. r², 78 ஸ்கொயர் பண்ணிக்கணும், -76 ஸ்கொயர். 78 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு வந்து 6084ன்னு வரும். -76 ஸ்கொயர் பண்ணால் 5776. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 308ன்னு வரும். அதால் 7ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 44ன்னு வரும். 44. அப்போ 22 × 44 பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வரும். உங்கள் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 968, 968. ஆப்ஷன் சி வருது. இதுக்கு இவ்வளோ பெருசாக நம்ம போடணுமா அப்படின்னா கஷ்டமான சம்மும் கேட்குறாங்க. நம்மளோட எய்ம் என்ன? 30க்கு 30 எடுக்கணும். கஷ்டமோ ஈஸியாக இருந்து மட்டும் பார்த்துட்டு போகிறது நம்மளோட இதுவே கிடையாது. கஷ்டமானதும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இதை நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் அந்த சம்மை உங்களுக்கு மறக்காது. ஒரு வட்டமான ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அதை சுற்றி நடக்கிற ஒரு பாதை இருக்குது, அதோட மொத்தமான அந்த ஏரியாவோட பரப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம இங்கே 76 2ஆல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய ஆறு கிடைக்கும். சின்ன ஆறு அவங்கள 76ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா நம்மளுக்கு இதுதான். இந்த ஃபார்முலாவில் என்னது? பெருக்கல், வர்க்கம், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கணும்னா இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இனிமேல் இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த புக்கை பார்த்தாலே உங்களுக்கு ரிலேட்டடான சம்மு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் இருக்குது. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் நிறையவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மு இது ரொம்ப ஈஸியான சம்மு. இதில் வந்து என்னென்னா <= கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை குழப்பிடுவாங்க ரொம்ப. அதுதான் கொஞ்சம் இதுவாகிடும் நம்மளுக்கு. இது எந்த புக்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th 3rd டேர்மில் எடுத்துக்காட்டு 3.10லேருந்து எடுத்துருக்காங்க. இந்த 3.10 போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக நிறையா வந்து சம்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5-6 சம்முமே இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சம்மு கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இது ஒன்று வச்சு விட்டுறோம். இதில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த <= சிம்பிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம். இருக்குதுலே ரொம்ப ஈஸியான சம் இது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x + 7 <= 21 இருக்குது. முதல்ல இந்த 7ஐ இந்த பக்கம் தூக்குங்க. 7x <= 21 - 7ன்னு மாறிடும். அப்போ 7x <= 21ல் 7 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? 14. இப்போ இது வந்து ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. 14. 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல், டிவைட் ஆகிடும். ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணோன்னா 2. அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? <= 2. அப்போது ஆன்சர் கிடச்சிச்சு. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. நாம் வந்து இந்த சைடு ஈக்குவல்ட்டுங்க இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு வகுத்தல் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் தெளிவாக நோட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 1 2 3லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ 1 2 3லேருந்து ஆரம்பிக்குதுன்னும் போது எக்ஸோட வேல்யூ 1 இல்லைன்னா 2, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்கணும். 2ஐ விட தாண்டி போகக்கூடாது. அதே மாதிரி 1ஐ விட கம்மியாகவும் வரக்கூடாது. ஏன்னா இயல் எண்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2, ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிடுச்சு. இந்த எடுத்துக்காட்டில் போய் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து அதே இயல் எண்களும் இருக்குது, முழு எண்களும் இருக்குது, 0லேருந்து எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்டீஜர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அதை வந்து லைனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 கொஷின் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இன்னும் தெளிவாகவே புரியும். இந்த சம் பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம்.
பாஸ்கல் முக்கோணத்தின் 10வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை. பாஸ்கல் இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அந்த சைடில் கொடுப்பாங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவையெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக ஒரு சாப்டர், எல்லா புக்லேயும் லாஸ்ட்டாக ஒரு சாப்டர் வைப்பாங்க, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னு. இது எந்த புக்கில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்மில் வச்சுருக்காங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, நிறைய சம்மு. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் நான். எடுத்துக்காட்டு 5.3. இந்த எடுத்துக்காட்டு 5.3 போய் பாருங்கள். இதே மாதிரி சம்ஸு உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். நிறைய கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஸோ இதில் வந்து பாஸ்கல் முக்கோணம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபிபனோசிஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். க்ரியேட்டிவாக இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இதை எப்படி போடணும் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2n-1 முடிஞ்சிச்சு ஃபார்முலா. ஸோ 2n என்னது, எத்தனையாவது ரோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, -1. 210. ஸோ 210-1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ மேலே. ஸோ இப்போ 2/9 என்னென்னா 2வையே வந்து நீங்கள் 9 வாட்டி பெருக்கிக்கணும். 9 வாட்டி 2 × 2 × 2 × பெருக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512ன்னு வரும். இவ்வளோதான் ஆன்சர். ஸோ உங்களோட ஃபார்முலா இதுதான், 2n-1. நான் பவரில் போடுறேன், இங்கே வந்து பவரில் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ 2n-1 போது உங்கள் நம்பரை வந்து மேலே எழுதிக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக உங்கள் நம்பர் மேலே என்ன வரிசை கொடுத்துருக்காங்களோ எண்ணுக்கு பதிலாக அதை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது அதோட 2ஓட மடங்கு எத்தனை மடங்காக இருக்குதோ அதுதான் உங்களோட ஆன்சர். முடிஞ்சிச்சு. பாஸ்கல் முக்கோணம்னாலே இதுதான் ஒரே ஒரு ஃபார்முலா. இதை நல்லா படிச்சுக்கோங்க, நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எடுத்துக்காட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மம் இது வந்து உங்களுக்கு 10th புக்கில் பயிற்சி 4.5. 4.5ன்றது பயிற்சின்றது என்னன்னா, 1 வேர்டு புக் பேக் 1 வேர்டு டிட்டோ அப்படியே கொடுத்துருக்கான். அப்படியே டிட்டோவா இதே டயக்ராம் என்னன்னா ABCD பதிலாக PQRன்னு கொடுத்துறான். முடிஞ்சு போச்சு. இதே டிட்டோ தான் வந்து கேட்டிருக்கான் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு எக்ஸசைஸில் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதே எக்ஸசைஸ் 4.5ல் 15th சம்ம போய் பாருங்கள். அதில் லாஸ்ட் 1 வேர்டு ஆப்ஷனோட கொடுத்துருக்கான். இதே மாதிரி ஆப்ஷன். இது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு AOBயோட முக்கோணத்தோட கோணம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ அந்த கேள்வியை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 60 டிகிரியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 90 டிகிரி, முதல்ல இது வந்து ரைட் ஆங்கிள் அர்த்தம். 90 டிகிரி அதில் பாதி வந்து 60 டிகிரி கொடுத்தா அப்போ மீதி என்னவா இருக்கும், இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு இருக்கும். முடிஞ்சிடுச்சு. இப்போ 30 டிகிரினா அதோட எதிரில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக இருக்கும். ஸோ ஒரு முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோணத்தை வந்து 30, இது ஒரு 30. ஒரு கோணத்தோட கூட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நம்மளுக்கு 180 நம்மளுக்கு தெரியும். முக்கோணத்தின் கோணங்களே கூட்டுனா 180 நம்மளுக்கு தெரியும். இப்போ 2 கோணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 30 60. 180ல் 60 கழிச்சிட்டோன்னா மீதி என்ன இருக்கு, 120. இதுதான் அந்த AOC. நடுவில் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க, அதுதான் அதோட கோணமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் 120 இங்கே இருக்கா. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிலேட்டடான சம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் கீழே வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக என்னன்ட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம இன்னும் கிளாஸ் வந்து நானே எக்ஸஸாகவே உங்களுக்கு நான் கிளாஸஸ் நான் கொடுக்குறேன். வீடியோ நம்ம சைட்லேருந்து வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டெய்லியும் வந்து வீடியோ கன்ஃபார்மாக மேக்ஸுக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதிகமாக வந்து எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நம்ம சைட்லேருந்தோ நான் உங்களுக்கு எஃபர்ட் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக லாஸ்ட்டு 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்குன்றதை விட்டுடாதீங்க. நல்லா வந்து எஃபர்ட் போடுங்க. இந்த ஃபோக்கஸிங் நல்லா இருக்கட்டும். ஃபர்தராக உங்களுக்கு என்னோட சைட்லேருந்து என்ன மாதிரி கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு செம்ம மேக்ஸில் 30க்கு 30 எப்படி எடுக்கணுன்றத இன்னும் டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற, ஏன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சம் நான் ரிப்பீட்டடாக போடல. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வேறு சம்மு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேறு என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபர்தராக நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.